அனைவருக்கும் வணக்கம். 2013 டிஇடில கேட்ட கணக்குகள பத்தி பார்த்துக்கிட்டே வரோம். அதில அடுத்த கணக்கு என்னன்னா, 40 மீட்டர் பெருக்கல் 30 மீட்டர். இந்த மாரி 2 நம்பர பெருக்குறோம்னாலே, அது என்ன வடிவத்தில இருக்கும்? செவ்வக வடிவத்தில இருக்கும். அந்த செவ்வக வடிவ வயலின் ஒரு மூலையில ஒரு பசு 14 மீட்டர் நீளமுள்ள கயிறு ஒன்றால் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ளது. பசு மேயாத பகுதியின் பரப்பளவு. பசு என்ன பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க? மேயாத பகுதியின் பரப்பளவு தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. மேய்ந்த பகுதி கேட்கல. அப்ப மேய்ந்த பகுதியோட பரப்பளவிலிருந்து இந்த கயிறு ஒன்றால் மேயிற பகுதியோட பரப்பளவை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன பகுதியோட பரப்பளவு கிடைச்சோம்னா மேயாத பகுதி பரப்பளவு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிப்போம். அவங்க கொடுத்திருக்கிறது செவ்வக வடிவ வயலா, செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? நீளம் பெருக்கல் அகலம். அவங்க அந்த வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. 40 பெருக்கல் 36. 4 ஃபர்ஸ்ட் 36ஐயும் 4ஐயும் பெருக்கோமா? 4 24, பாக்கி 2, 3 12, 12 2 என்ன? 14. அப்போ 144. இதில் இருக்க ஒரு 0 இங்கே வந்துச்சுன்னா 1440 மீட்டர் ஸ்கொயர். இது யாரோட பரப்பளவு? செவ்வக வடிவ வயலோட பரப்பளவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. செவ்வக வடிவ வயலில் இருக்க அத்தனையும் அந்த மேய்ச்சலுக்கான கட்டப்பட்டுள்ள மாடு மேயலை. அந்த வயலோட ஒரு மூலையில் தான், வயலின் ஒரு மூலையில் தான் எத்தனை மீட்டர் நீளமுள்ள கயிறு? 14 மீட்டர் நீளமுள்ள கயிறில் மேயுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது செவ்வக வடிவம். இந்த மூலையில் ஒரு மாடு கட்டியிருக்காங்கன்னா அது மேயுதுன்னா அதால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் மேய முடியும். அந்த பகுதி என்னவா அமையும்னா வட்டமாக அமையும். அந்த வட்டம் முழு வட்டமாக அமையாது. அது என்ன? அந்த 4 மூலைன்னு சொல்கிறோமா, இந்த கால் பகுதியில் தான் அது அமையும். இந்த கால் பகுதியில் தான் அதோட பரப்பளவு, மேய்ச்சலுக்கான பரப்பளவு அமையும். அந்த கால் பகுதியில் அமைகிறதுனால அது என்ன வட்டம்னு கன்சிடர் ஆகும்னா கால் வட்டம். அப்போ நமக்கு யாரோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்? கால் வட்டத்தின் பரப்பளவு. கால் வட்டத்தின் பரப்பளவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வட்டத்தின் பரப்பளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு. கால் வட்டம்னா அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்கிறீங்க? 1/4. 1/4 22/7. ஆர் ஸ்கொயர்னா ஆரத்தை எத்தனை தடவை எழுதணும்? 2 தடவை எழுதணும். இங்கே ஆரங்கிறது அந்த பசு கட்டப்பட்ட கயிறு நீளம் என்ன? 14 மீட்டர். அப்போ அந்த 14 எத்தனை தடவை எழுதணும்? 2 தடவை எழுதணும். 1 7 2 7 14. 1 2 2 2 4. 1 2 7 2 14. அப்போ நம்மளுக்கு என்ன பெருக்கல் இருக்குது? 22 பெருக்கல் 7. 7 22 பெருக்க போகிறோம். 7 20 என்ன? நம்மளுக்கு 140. 7 2 என்ன? 14. 140ஓட ஒரு 14 சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 154 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 1440 மீட்டர் ஸ்கொயர். பசு மேய்ந்த பகுதியோட பரப்பளவு என்ன? 154 மீட்டர் ஸ்கொயர். கேள்வியில் கேட்டிருக்கிறது மேய்ந்த பகுதியின் பரப்பளவு கேட்கல, மேயாத பகுதி. 1440லிருந்து இப்போ நம்ம என்ன செஞ்சால் மட்டும் போதும்? 1440லேருந்து 154 நம்ம கழிச்சா மட்டும் போதும். கழிப்போமா? இது என்ன ஆயிரும்னா 10,000. இது என்ன ஆயிரும்? 3,000. பக்கத்தில் தானே கடன் கொடுப்போம். 10ல் 4 போச்சுன்னா 6. 3ல் 5 போகாது. இந்த 3 என்ன ஆயிரும்னா 13,000. இந்த 4ல் 1 கொடுத்தோன்னே இது என்ன ஆயிரும்? 3,000. 13ல் 5 போச்சுன்னா 8. 3ல் 1 போச்சுன்னா 2 1. அப்போ மேயாத பகுதியின் பரப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1286 மீட்டர் ஸ்கொயர். இந்த 1286 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் டி. அடுத்த கேள்வி. பின் வருவனற்றுள் எது தங்க விகிதம் என அழைக்கப்படுகிறது? பின் வருவனற்றுள் எது தங்க விகிதம்? கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரேஷியோட ஆன்சர் எப்பொழுதுமே என்னன்னா 2 பகுதி சமமாக இருக்கும், ஒரு பகுதி 6 மடங்காக இருக்கும். அப்போ கோல்டன் ரேஷியோ என்ன? தங்க விகிதம். ஆப்ஷன் பி, அதாவது 1:1:6. நன்றி.